சரி, இப்போ ஒன்றும் சார், திருடுபவர்களுக்கு உதவி செய்வது தான் திராவிடம். அது மாதிரி இதே நிலை தொடர்ந்தால் ஆந்திராவில் இருக்கிற ராஜசேகர ரெட்டி சிலையை உடைக்கப்பட்டது போல தமிழகத்திலும் கலைஞர் சிலை உடைக்கப்படும் சீமான் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அவர் உடைக்கிறது கையில் உடைக்கிறனால எதில் உடைக்கிறனாரு அது தெரிஞ்சா அதுக்கு தகுந்த மாதிரி பதில் நான் சொல்லுவேன். ஆந்திராவில் ஏற்பட்ட அங்கே இருக்கிற தமிழகத்தின் கலைஞர் உடன்பிறப்பு என்ற ஒரு வார்த்தையால் தூக்கி நிறுத்திய கரங்கள் 1 கோடிக்கு மேல் இருக்கின்றன. ஒரு சில லட்சங்களை கொண்ட இவருடைய கரங்களே இது போன்ற சிலைகளை உடைக்க முற்படுமானால் உடைக்கின்ற கரங்கள் 1 கோடிக்கும் மேலாக இருக்கின்ற உடன்பிறப்பு கரங்கள் எப்படி பதம் பார்க்கும் என்பதை உங்களுடைய கேள்விக்கே விட்டுவிடுகிறேன். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் வீரம் செறிந்த மண், ஒரு பாடல் வழியிலே வரும், வேலெடுத்த மண்ணிலே வீரம் செறிந்த மரபிலே பால் குடிக்க வந்தவனே உன் நடையை காட்டு, பகைவரை வென்றுவிடும் படையை காட்டு என்று. எப்படிப்பட்ட பகை வந்தாலும் அதை தோற்கடிக்கின்ற வல்லமை பொருந்திய படைதான் திராவிட மாடல் படை. நாங்கள் சமத்துவம் சமாதானம் பேசுவதால் கோழைகள் என்று நினைத்து விடாதீர்கள். எங்களுக்குள்ளும் வீரம் இருக்கின்றது. அவர் வாய் சொல்லில் வீரர் என்பது உங்களுக்கே தெரியும். சீண்டல் என்பது வார்த்தையில் இருக்கக்கூடாது, பலப்பிரயோகம் இருக்க வேண்டும். அதேபோல் தேர்தல் களங்களில் அவருடைய செல்வாக்கை நிரூபிக்க வேண்டும். இவைகளை தவிர்த்து வாய்க்கு வந்ததை பேசிவிட்டு போவதில் எந்த விதமான பலனும் இல்லை. திருச்செந்தூர் விவகாரம் சம்பந்தமா என்ன பாதகங்களுக்கு என்ன உதவி பண்ண போறீங்க? கண்டிப்பாக மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை உன்னோடு தொடர்பு கொண்டு பேச சொல்லியிருந்தார். அந்த வகையில் அந்த திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவர் வேல்முருகன் அவர்கள் நேரடியாக சென்று இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பார்த்திருக்கின்றார். இது எதிர்பாராத ஒரு சம்பவம். அந்த ஏனையே கூட அவர் இறந்த பிறகு அந்த பிரேத உடலை பார்த்து அழுததும், அந்த உடலை பார்த்து தட்டி தட்டி எழுப்பியதும், காண்போர்களை மனம் கலங்க வைத்த நிகழ்ச்சியை கண்டிருப்பீர்கள். சிறிய அளவில் ஏற்பட்ட ஒரு சினத்தால் இந்த நிகழ்வு நடந்ததாக அந்த இடத்தில் பதிவான சிசிடிவி கேமராக்களை பார்க்கின்ற போது தெரிய வருகிறது. இருந்தாலும் விரைவாக அதற்குண்டான அனைத்து விதமான நடவடிக்கைகளும் என்ன நடந்தது என்ற விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு ஒருவர் திருக்கோயிலின் சார்பிலே பணியாற்றுபவர், மற்றொருவர் அவருக்கு உதவியாக ஏற்கனவே பாகனாக இருந்தவருடைய மகன். நிச்சயமாக அந்த 2 குடும்பங்களுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உதவுவதாக சொல்லியிருக்கின்றார்கள். நிச்சயமாக அந்த குடும்பத்துக்கு உதவுவோம். தகுதி இருந்தால் அதன் அடிப்படையில் இறந்து போன பாகனுடைய மனைவிக்கு கூட திருக்கோயிலில் ஏதாவது ஒரு வகையில் பணிக்குண்டான உத்தரவாதத்தையும் தருவோம். மற்ற கோயிலில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு போன்ற பரிசோதனை வேற என்னென்ன? இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு யானைகளை பொறுத்தளவில் மாதம் 2 முறை கால்நடை மருத்துவர்களை வைத்து பரிசோதித்து வருகின்றோம். அந்த யானைக்கு தேவையான உடற்பயிற்சிகள் மற்றும் உணவுகள் கூட அந்தந்த யானையை பொறுத்து கால்நடை மருத்துவர்கள் சொல்லுகின்ற டயட்ஸ் தான் அந்த யானைகளுக்கு தரப்பட்டு வருகின்றது. நடைப்பயிற்சி முதல் கொண்டு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் 28 திருக்கோயில் இருக்கின்ற யானைகளுக்கு நீச்சல் குளம் முதல் கொண்டு கட்டிவித்து தரப்பட்டிருக்கின்றது. நேற்றைய சம்பவம் ஒரு துரதிருஷ்டமான சம்பவம். இனி வாழ்நாளில் எங்கும் நடக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய பிரேயர், எங்களுடைய முழுக்க சாமியிடம் வைக்கின்ற நாங்கள் பிரார்த்தனை. எதிர்பாராத ஒரு சம்பவம். நிச்சயம் மனம் வருந்துகிறோம், மனம் கலங்குகிறோம். அந்த குடும்பத்திற்கு தேவையான ஆதரவு கரம் நிச்சயம் நீட்டுவோம்.